சார் இப்போ வந்து அதாவது அதிமுகவும் அன்புமணியும் வந்து கூட்டணி வச்சிருக்காங்க. அதாவது திமுக ஆட்சி அகற்றுவதற்காகவே நாங்கள் கூட்டணி வச்சிருக்கோம் அப்படின்னு அன்புமணி சொல்லிட்டு அவர் சொல்லுவார். முதல்ல அவங்க அப்பா கூட போய் ஒன்றா இருந்து அந்த கட்சியை ஒன்றாக சொல்லுங்கள். அதுவே கிடையாது. தமிழக முதல்வர் தளபதி அவருடைய கழகத் தலைவருடைய தலைமையிலே அமைந்திருக்கிற கூட்டணி தான் வருகிற தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பதை தமிழகத்து மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அது வெற்றி பெறுவதற்கு காரணம் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் கடந்த 4.25 ஆண்டுகளில் அவர் செய்திருக்கிற சாதனைகள், அதேபோல் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் செய்திருக்கிற இளைஞர்களுக்கு செய்திருக்கிற சாதனைகள், இவைகளெல்லாம் நிச்சயமாக 26 தேர்தலிலே மிக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பதற்கு நம்முடைய மக்கள், பொதுவாக பெண்களாக இருந்தாலும், விளையாட்டு வீரர்களாக இருந்தாலும், இளைஞர்களாக இருந்தாலும், விவசாயிகளாக இருந்தாலும், தொழிலாளிகளாக இருந்தாலும், அனைத்து தரப்பு மக்களுக்கும் நன்மை செய்திருக்கிற ஒரு முதலமைச்சர் நம்முடைய தமிழக முதலமைச்சர். நிச்சயமாக அதனால் அவர்தான் அரியணை ஏறுவார். மீதி வேறுபாடும் கனவு காணலாமே தவிர நடைமுறைக்கு வராது. சார் இப்போ வந்து அதாவது அதிமுகவும் அன்புமணியும் வந்து கூட்டணி வச்சிருக்காங்க. அதாவது திமுக ஆட்சி அகற்றுவதற்காகவே நாங்கள் கூட்டணி வச்சிருக்கோம் அப்படின்னு அன்புமணி சொல்லிட்டு அவர் சொல்லுவார். முதல்ல அவங்க அப்பா கூட போய் ஒன்றா இருந்து அந்த கட்சியை ஒன்றாக சொல்லுங்கள். அதுவே கிடையாது. தமிழக முதல்வர் தளபதி அவருடைய கழகத் தலைவருடைய தலைமையிலே அமைந்திருக்கிற கூட்டணி தான் வருகிற தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பதை தமிழகத்து மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அது வெற்றி பெறுவதற்கு காரணம் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் கடந்த 4.25 ஆண்டுகளில் அவர் செய்திருக்கிற சாதனைகள், அதேபோல் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் செய்திருக்கிற இளைஞர்களுக்கு செய்திருக்கிற சாதனைகள், இவைகளெல்லாம் நிச்சயமாக 26 தேர்தலிலே மிக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பதற்கு நம்முடைய மக்கள், பொதுவாக பெண்களாக இருந்தாலும், விளையாட்டு வீரர்களாக இருந்தாலும், இளைஞர்களாக இருந்தாலும், விவசாயிகளாக இருந்தாலும், தொழிலாளிகளாக இருந்தாலும், அனைத்து தரப்பு மக்களுக்கும் நன்மை செய்திருக்கிற ஒரு முதலமைச்சர் நம்முடைய தமிழக முதலமைச்சர். நிச்சயமாக அதனால் அவர்தான் அரியணை ஏறுவார். மீதி வேறுபாடும் கனவு காணலாமே தவிர நடைமுறைக்கு வராது. அடுத்தது நாகமணி வாலிபால் மாவட்ட அளவில் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற பெரும்படித்துறை விஜயபாபு அவர்கள் மகன் சதீஷ் அவர்களுக்கு நமது எந்நாளும் அமைச்சர் அண்ணன் பேராசிரியர் அவர்கள், மாவட்ட கழக செயலாளர் அவர்களும் கௌரவிக்கிறார்கள். அவர்களை கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.